Hi, hello, welcome to Neonlight channel. நான் உங்க லதா. நாம இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல alkali and alkaline earth metals அந்த லெசன் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே ரெண்டு பார்ட் வந்து இதுல நம்ம பார்த்திருக்கோம். இது third part இது. இதுல பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு electronegativity and flame color and the spectra இது ரெண்டையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வரைக்கும் subscribe பண்ணிக்கல அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ electronegativity அப்படினா என்ன? அதுக்கு முன்னாடி நீங்க alkali metals-னா என்னன்னு சொல்லிருக்கேன். alkali metals, alkaline earth metals ரெண்டு இருக்கு. நாம இப்ப alkali metals-ஓட properties தான் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். alkali metals-ல என்னென்ன இருக்கு? லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் வந்து alkali metals-ல இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. இதுல வந்து அயானைசேஷன் என்தால்பி, ஹைட்ரேஷன் என்தால்பி இது எல்லாமே முடிச்சாச்சு. இது வரைக்கும் அதை பார்க்காதவங்க என்ன செய்யுங்க? கீழே லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தர்றேன். பார்ட் 1, பார்ட் 2 பார்த்துட்டு நீங்க பார்ட் 3 பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்கு நல்ல வாய்ப்பா இருக்கும். இப்போ இதுல பாருங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நிறைய பார்த்தாச்சு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறது என்ன? ஒரு ரெண்டு எலிமெண்ட் வந்து ஒரு பாண்டிங்ல இருக்கும்போது அந்த ரெண்டு பாண்டிங்ல இருக்கக்கூடிய அந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அந்த ரெண்டையும் ஒரு எலிமெண்ட் தான் பக்கமா இழுக்கும். அந்த இழுக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து அதிகம் அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? the tendency of attracting towards the bonding pair of electrons இதுதான் வந்து என்னது electronegativity அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சாதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ alkali metals-ல இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா alkali metals-ல லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போதே அதாவது பீரியட்ல alkali மெட்டல்ஸ்க்கு ரொம்ப லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் alkali மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா மெட்டல்ஸும் ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ்னா என்ன? அது வந்து ஈஸியாக என்ன செய்யும்? எலக்ட்ரானை லூஸ் பண்ணி பாசிட்டிவ் நேச்சருக்கு அது என்ன செஞ்சுக்கும்? மாறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இதுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப லோவாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பீரியாடிக் டேபிள் எடுத்துக்கிட்டா alkali மெட்டல்ஸ்க்கு தான் என்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். லெஃப்ட்லேருந்து ரைட் போக போக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன செஞ்சுக்கிட்டே போகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதனால தான் ஹாலஜன்ஸுக்கு வந்து அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு இருக்குது, எந்த எலமெண்ட்ஸுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன்ஸுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம படித்தது தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். HCl அப்படிங்கிறது ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சுக்கும் சிஎலுக்கும் ஒரு பாண்ட் இருக்குது. அப்போ ஹைட்ரஜன்லேருந்து ஒரு எலக்ட்ரான், குளோரின்லேருந்து ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல ஷேர் ஆகிருக்கும். அந்த ரெண்டு எலக்ட்ரான்களையும் எது வந்து இழுத்துக்கும்? குளோரின் வந்து இழுத்துக்கும். ஏன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகம்? குளோரினுக்கு, ஹாலஜன்ஸ்க்கு அதிகம். அப்போ அது என்ன செய்யும்? ரெண்டு எலக்ட்ரான்களையும் இழுத்துக்கும் போது H+Cl- அப்படின்னு போகும். இப்போ இதில் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எதுக்கு அதிகம்னா குளோரினுக்கு அதிகம். அப்போ ஹைட்ரஜனுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். இதே தான் alkali மெட்டல்ஸுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பீரியாடிக் டேபிள் மூலமாக பாருங்கள் எப்படி வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பீரியடில் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ நமக்கு alkali மெட்டல்ஸ்னால் என்னன்னு தெரியும்? லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு alkali மெட்டல்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் மெட்டல் என்ன? லித்தியம். லித்தியத்தோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பாருங்கள் 1.0 அதாவது 1 இல்லையா? அப்போ பெரிலியத்துக்கு பாருங்கள் 1.6. அப்போ alkali மெட்டல்ஸ்க்கும் alkaline earth மெட்டல்ஸுக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி alkaline earth மெட்டல்ஸ்க்கு அதிகம், alkali மெட்டல்ஸ்க்கு ரொம்ப கம்மி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்கள் பீரியடில் நீங்கள் ரைட் போய்கிட்டே இருங்க. போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அப்படின்னு போதும். ஃப்ளூரினுக்கு பாருங்கள் 4. அப்போ பாருங்கள் லித்தியத்துக்கு 1, ஃப்ளூரினுக்கு 4. அப்போ எவ்வளோ டிஃபர் ஆகுதுன்னு பாருங்கள். அதனால் லெஃப்ட்லேருந்து ரைட்டு போகும்போது எப்பயுமே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ alkali மெட்டல்ஸுக்கு எப்படி லோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படிங்கிறத நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப லோவாக இருக்கிறதுனால alkali மெட்டல்ஸ் வந்து எந்த அதர் எலமெண்ட்ஸ் எதோட ரியாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான காம்பவுண்ட்ஸ் கிடைக்குது? அயானிக் காம்பவுண்ட்ஸ் தான் கிடைக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சோடியம் குளோரைடு, சோடியம் ஃப்ளூரைடு, லித்தியம் குளோரைடு நீங்கள் இந்த மாதிரி எது எடுத்துக்கிட்டாலும் பொட்டாசியம் அயோடைடு எது எடுத்தாலும் எல்லாமே எப்படி இருக்கும்? அயானிக் காம்பவுண்ட்ஸாக இருக்கும். அதுவும் இது ஹாலஜன்ஸோட ரியாக்ட் பண்ணும்போதே அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்?
அயானிக் ஹாலைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதுக்கு சோடியம் குளோரினோட ரியாக்ட் பண்ணுது. ரியாக்ட் பண்ணி என்ன கிடைக்குது? சோடியம் குளோரைடு கிடைக்குது. சோடியம் குளோரைடுங்கிறது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 2Na plus Cl2 gives 2NaCl. இப்போ NaClங்கிறது சாதாரணமாக அயானிக் காம்பவுண்ட்ஸில் எப்படி இருக்கும்? Na plus Cl minus அப்படின்னு தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால அல்கலி மெட்டல்ஸ் அதர் எலமெண்ட்ஸோட ரியாக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அயானிக் காம்பவுண்ட்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கும். இப்போ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இது. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன ப்ராப்பர்ட்டினா ஃப்ளேம் கலர் அண்ட் ஸ்பெக்ட்ரா. அதாவது ஒரு ஃப்ளேமில் நம்ம வந்து அல்கலி மெட்டல் சால்ட்ஸை வந்து நம்ம வந்து காமிக்கும் போது அது என்ன மாதிரியான கலரை வந்து நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி தான். இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக கூட நிறையா பண்ணுறது உண்டு. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சாதாரணமாக புன்சன் ஃப்ளேம் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புன்சன்கிறவரை கண்டுபிடிச்சதுனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? புன்சன் ஃப்ளேம் சொல்கிறோம். இந்த மாதிரி ஃப்ளேமில் வந்து நம்ம வந்து அல்கலி மெட்டலோட சால்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்யலாம்? காமிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அல்கலி மெட்டல் சால்ட்ஸ் எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கும். அதை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? கான்சன்ட்ரேட்டட் HCl அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட லைட்டாக மிக்ஸ் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும். பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிட்டு அதை என்ன செய்யணும்? நம்ம ஃப்ளேமில் காமிக்கணும். அந்த மாதிரி ஃப்ளேமில் நம்ம காமிக்கும்போது அது என்ன மாதிரியான கலர் காமிக்குதோ அதை வச்சு நம்ம என்ன மெட்டல் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஃப்ளேம் டெஸ்ட் அப்படிங்கிறது. இதுதான். இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சாதாரணமாக அல்கலி சால்ட்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அப்போ ஹீட் எனர்ஜி என்ன ஆகும்? அதிகமாகும். ஹீட் எனர்ஜி அதிகமாகும் போது அல்கலி சால்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்ன செய்யும்? ஹை எனர்ஜி ஸ்டேட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன செய்யும்? திரும்ப தன்னோட ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு எனர்ஜி ஸ்டேட்டுக்கு திரும்ப ரிட்டர்ன் வரும். அந்த மாதிரி ரிட்டர்ன் வரும்போது இது ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி டிஃப்ரென்ஸ் தான் எதை கொடுக்குது? நமக்கு இந்த கலர்ஸை கொடுக்குது. அப்போ என்ன வேவ் லெங்க்த்தில் என்ன கலர் வருது எந்த மெட்டல் சால்ட்ஸுக்கு அப்படிங்கிறது தான் இதில் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த மாதிரியான ஹை எனர்ஜி லெவலுக்கு போயிட்டு திரும்ப லோ எனர்ஜி லெவலுக்கு வரக்கூடியதுனால ஏற்படக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸ்னால தான் நமக்கு என்ன கிடைக்குது? ஸ்பெக்ட்ரா வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போது இந்த மாதிரி லித்தியத்துக்கு சோடியம் வந்து நம்ம சோடியம் சால்ட்டை வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? எல்லோ கலர் கிடைக்கும். அதே லித்தியம் சால்ட்டை நம்ம பண்ணும்போது கிரிம்சன் ரெட் கலர் கிடைக்கும். அதே மாதிரி பொட்டாசியத்தை இது பண்ணும்போது லைலாக் அப்படிங்கிற ஒரு கலர். லைலாக்குங்கிறது ஒரு வயலட், அதாவது கத்திரிப்பூ செடின்னு சொல்லுவோம், கத்திரிப்பூ கலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து லைலாக் அப்படிங்கிறது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி கலர் தான் கிடைக்கும். இதே கிரிம்சன் ரெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒரு ரெட், அதை தான் நம்ம வந்து கிரிம்சன் ரெட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ சோடியத்துக்கு நம்ம சாதாரணமாகவே ஒரு கிளாஸ் ராடை எடுத்து நீங்கள் நார்மலாக நமக்கு இப்போ வந்து ஒரு அடுப்பு எரியுது அப்படின்னா அதோட ஃப்ளேம் வந்து ப்ளூ கலர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ அதில் வந்து நம்ம சாதாரணமாக ஒரு கிளாஸ் ராடை கொண்டு போய் வச்சாலே அந்த ப்ளூ கலர் ஃப்ளேம் என்னவாயிடும்? எல்லோ கலர் ஆகிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸில் வந்து என்ன தான் இருக்குது? சோடியம் சிலிக்கேட் தான் இருக்குது. அப்போ சோடியம் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துல என்ன கலராக மாறுது? எல்லோ கலராக மாறுது அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாகவே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இதில். இப்போ என்ன வேவ் லெங்க்த்தில் என்ன மெட்டல் சால்ட்டு என்ன கலர் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த டேப்லெட் காலத்தில் பார்க்கலாம். இப்போ லித்தியம் அப்படின்னு எடுத்துகிட்டா கிரிம்சன் ரெட்டு, அதோட வேவ் லெங்க்த்தை நம்ம என்ன சிம்பிளில் குறிப்போம்? லாம்டா அப்படின்னு சொல்லலாம். அதோட யூனிட் பார்த்தீங்கன்னா நானோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லித்தியத்துக்கு வந்து கிரிம்சன் ரெட்டு 670.8 நானோமீட்டரில் உங்களுக்கு என்ன கிடைக்குது? இந்த வேவ் லெங்க்த்தில் அது கிரிம்சன் ரெட்டை கொடுக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி சோடியத்துக்கு எல்லோ, பொட்டாசியத்துக்கு வயலட், ருபீடியத்துக்கு ரெட்டிஷ் வயலட், அதே மாதிரி சீசியத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ளூ கலர் வந்து நமக்கு கொடுக்குது. இதுதான் வந்து ஃப்ளேம் டெஸ்ட்டு. இந்த ஃப்ளேம் டெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. இதில் என்ன மெட்டல் சால்ட்டு என்ன கலர் கொடுக்குது அப்படிங்கிறத, என்ன வேவ் லெங்க்த்தில் கொடுக்குது அப்படிங்கிறத நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. இது அவசியமாக எக்ஸாமில் கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் தெரிஞ்சிக்க முடியும். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.